இன்றைய தினம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. யாக்கோபு மிகவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் பொழுதுதான் இந்த வார்த்தை தேவன் யாக்கோபோடு கூட பேசுகிறார். சொந்த சகோதரன் யாக்கோபை பகைத்த சந்தர்ப்பம், வீட்டில் இருக்கிறவர்கள் தன்னுடைய தாயே வீட்டிலிருந்து அனுப்பிவிட்ட ஒரு சூழ்நிலை, வனாந்திரத்தில் தனித்திருக்கிற ஒரு காரியம், துஷ்ட மிருகங்கள் வனாந்திரத்தில் தாக்குவதற்கு வாய்ப்புண்டு. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் தான் பரலோகத்தின் தேவன் யாக்கோபை பார்த்து பேசுகிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று. தேவ பிள்ளையே, எப்பொழுதும் நீங்கள் நினைக்க வேண்டிய ஒரு காரியம், நீங்கள் கேட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தைக்கு அது விலையுண்டு, அதற்கு வல்லமை உண்டு. ஆண்டவருடைய சப்தம் பெரிய காரியங்களை செய்யும். இந்த காலை வேளையில் நீங்கள் கேட்கிற இந்த சத்தம் யாக்கோபை பார்த்து தேவன் சொன்ன அதே வார்த்தை, நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. கடந்த 14 தினங்களாக இரவும் பகலும் ஆகாரம் சாப்பிடாமல் மிகவும் கஷ்டமான பாதையின் வழியாக பயணப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு கப்பலில் இருக்கிற 276 பேரை பார்த்து ஆண்டவருடைய மனுஷனாயிருக்கிற அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் மனுஷரே, திடமனதாயிருங்கள், தேவனிடத்தில் நான் நம்பிக்கையாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லியிருக்கிற வார்த்தை நிச்சயம் நிறைவேறும். எத்தனை எதிர்காற்றுகள் நம்முடைய வாழ்க்கையில் வீசினாலும் அந்த எதிர்காற்றின் மத்தியிலும் நம்மோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணின தெய்வம் நிச்சயம் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை தப்புவிப்பார், அவர் உங்களை பலப்படுத்துவார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசித்திடுங்கள், பெரிய காரியங்களை நீங்கள் காண்பீர்கள். God bless you.